அப்புறம் இந்த காசி படத்துல கூட பண்ணுவார்ல மேடம். டேய் தொழிலுக்கு புதுசா அம்மா அப்பான்னு கூனா தானே துட்டு போடுவானுங்க, மௌனமா இருந்தாலும் போட மாட்டானுங்க. தனுஷ் அண்ணா வந்து 3 அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க? இந்த சீன் தான் அதிகமா மக்கள் கிட்ட ரீச் ஆனது மேடம். தனுஷ் அண்ணா மாதிரி நடிச்சது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட அதிக ரீச். மக்கள் வந்து உங்களை தனுஷா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பிளாக் கலர் ஷர்ட் வேஷ்டியில போனேன். ஆனா நான் இதுல கூட பார்க்க தனுஷ் மாதிரி இருக்கீங்க மேடம். நெஞ்சில சிவாஜி சார் ஈட்டி குத்தி அது அவர் லவ்வர்ன்றவனே என்ன பண்றாரு, அப்படி விட்டுட்டு இந்த டேலண்டடா உன்னும் அவர் மாதிரி ஏதாவது பண்ணி காமிங்களே தனுஷ் சார். தனுஷ் அண்ணா மாதிரி தானே மேடம் நடிச்சு போய் இவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்கும். 3 படத்துல எங்களுக்காக பண்ணி காமிங்களா? 3 படத்துல ஆக்சுவலா மேடம் நான் ஃபேமஸ் ஆனது 3-4 ஐகானிக் சீன். ஓகேங்களா? அதுல தனுஷ் அண்ணா வந்து 3 படம் இந்த சீன் தான் அதிகமா மக்கள் கிட்ட ரீச் ஆனது மேடம். நிறைய சீன் நம்ம ரீக்ரியேஷன் பண்ணிருக்கோம், டயலாக்லாம் நிறைய பேசியிருக்கோம் பண்ணிருக்கோம். பட் இது தனுஷ் அண்ணா மாதிரி நடிச்சது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட அதிக ரீச். மக்கள் வந்து உங்களை தனுஷா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் ஆக்சுவலா உருவத்துல கூட நிறைய சின்ன பசங்க மேடம். ஒரு தடவை போன வருஷம் அழகர்கோயில மாலை போட போனப்ப பசங்க அந்த பிளாக் கலர் ஷர்ட் வேஷ்டியில போனேன். ஆனா நான் இதுல கூட பார்க்க தனுஷ் மாதிரி இருக்கீங்க. ஓ தனுஷ் மாதிரி இருக்கீங்க. ஆக்சுவலா அவங்க அந்த மாதிரி பார்க்க என்ன ரீசனா, அவரோட சீனை அதிகமா ரீக்ரியேஷன் பண்ண மேடம். 3 படத்தை வச்சு ஒரு படமே இல்லாம வேற என்ன படம் பண்ணீங்க? நிறைய பேசியிருக்கேன் டயலாக். ஆடு இந்த படத்துல பண்ணியிருப்பார் இல்லையா, புதுப்பேட்டை படத்துல ஒரு டயலாக் பேசி காட்டுங்களா? பறக்கி பண்ணார உனக்கு எல்லாம் கூட்டுறதுக்கு வேறமே கிடைக்கலையா? ஒரு அரை நாள் ராத்திரி என் பண்டாட்டியோட சந்தோஷமா இருந்துட்டு உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும்னு வந்தா இங்க ஒருத்தர் ஓடி போயிட்டா, அங்க ஒருத்தர் ஓடி போயிட்டா. ஏன்டா இது மறுநாள் சொல்லக்கூடாதா? மஞ்சள் இருக்க கூடாது, சந்தனம் இருக்க கூடாது, அப்படியே நான் ஆட விட்டு மாதிரி கதையை தூக்கிட்டு அலையணும். ஸோ இது ஒரு சாம்பிள் தான் மேடம். நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவரு அந்த கொடி படம் இருக்கு இல்லையா, அதுல திர்சா மேடம் குத்துவாங்க. குத்தி வாங்கி அப்படியே டக்குன்னு வெட்ட போவாரு. டக்குன்னு திர்சான்னு பார்த்ததும் அந்த இதை கீழே போட்டு அந்த ரீல்ஸ்லாம் அவரோட சீன்ஸ் ஐகானிக் சீன்ஸா எடுத்து நிறைய அப்லோட் பண்ணுவாங்க. எப்படி உங்களுக்கு அந்த நடிப்பு இப்ப நடிப்புங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது, அது எல்லாருக்குமே வந்துடாது. அதுக்குன்னு பிறந்திருக்கணும், அவங்களுக்கு தான் வரும். எப்படி உங்களுக்கு வந்துட்டு அந்த இது தோணுச்சு அப்படி நடிக்க? மேடம் நான் ஸ்கூல்லேயே மதுரையில் வந்து சென்ட் மேரிஸ்னு ஒரு ஸ்கூல்ல படித்தேன். அது வந்து கிறிஸ்டின் ஸ்கூல். லோயலா காலேஜ் இருக்கு இல்லையா, அந்த லோயலா காலேஜ் எங்கள் ஸ்கூல் எல்லாம் ஒரே மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அங்கே நான் ஸ்கூல்ல படிக்கிறப்ப கற்றுக்கிட்டது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் எனக்கு இது ஈஸியாக இருக்கு மேடம். நீங்கள் ஆஸ்பத்திரி கிட்ட இருக்கு அந்த. ஆமா மேடம். எல்லாருனாலையும் ஈஸியா கத்துக்கிற முடியாது மேடம். நீங்க சொன்னாப்ல எல்லாராலையும் நடிக்கவும் முடியாது. ஓகேங்களா? நான் நடிப்பு கத்துக்கிட்டது அங்கதான் நான் இயற்கையா இருக்கிற ஆர்வத்தை. அதனாலதான் இப்ப நான் டயலாக் டெலிவரியில இருந்து நடிக்கிறது வந்து டக்குன்னு பண்ணி காட்டுறேன். 5 படங்கள்ல நடிச்சப்பயுமே எப்படி ஸ்கூல்ல எப்படி உங்களுக்கு அந்த சொல்லி கொடுத்தாங்க? நடிப்பு கிளாஸ் ஏதாவது எடுத்தாங்க? இயற்கையா இருக்கணும் மேடம். நான் அப்படிலாம் கிளாஸ்ல எடுக்க மாட்டாங்க மேடம். நான் வந்து 6th ஜாயின் பண்றேன். 5th முடிய நீங்க சொன்னாப்ல வில்லேஜ்ல படிச்சோன்னு வைங்களேன். 6th தான் சிட்டிக்குள்ள போறோம். சிட்டில அது மதுரை நம்பர் 1. அது என்ன தெரியல, அந்த கடவுள் ஆக்சுவலா புனித மரியன்னை மேல்நிலைப்பள்ளி சென்ட் மேரிஸ் சொல்லுவாங்க. அந்த மேரி தாயே நம்மளை செலக்ட் பண்ணி இழுத்துச்சா என்னன்னு தெரியல. நான் 5-6 ஸ்கூல்ல என்ட்ரன்ஸ் எழுதுனேன். மதுரையில் டான் பாஸ்கோன்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. நிறைய ஸ்கூல்ல என்ட்ரன்ஸ் எழுதி பாஸ் பண்ணிட்டேன். அதுல இந்த ஸ்கூல்ல தான் வந்து எங்க மாமா வந்து பாத்தீங்கன்னா எங்க அத்தை பையன் இருக்காரு, இல்லை சென்ட் மேரிஸ் கோச்சிங் பயங்கரமா இருக்கு, இங்கே தான் சேர்க்கணும்னு சொல்லி அவர் கொண்டு என்னை சேர்த்து விட்றாரு. சேர்த்து விட்ட உடனே என்னன்னா அங்கே இருக்கிற பசங்களாம் பயங்கரமா பேசுறாங்க மேடம். 5th 6th ஜாயின் பண்ண உடனே ஏதாவது பேசுங்கப்பா, பேச்சு போட்டினா பசங்க பேசுவாங்க. அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை. எனக்கு அப்படி முறுக்கி ஏறுது. என்னடா அது அப்படின்னு பார்த்தா இதுதான் பேச்சு போட்டின்றாங்க. பசங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் சோசியல் சயின்ஸ் சாருமே கிளாஸ் எடுத்தது போக மிச்ச டைம்ல என்ன பண்ணுவாங்க, உங்களுக்குலாம் நிறைய திறமையை வளர்த்துக்கணும், எல்லாருக்கும் அவர் ஒரு டயலாக் சொன்னாரு, தோண்டினேன் நோண்டினேன் ஒன்றும் கிடைக்கவில்லை, இதை பேசுங்கடா. நாங்க எல்லா பசங்களும் சும்மா லேசா பேசினாங்க, நான் பயங்கரமா பேசினேன், நான் தோண்டினேன் நோண்டினேன் ஒன்றும் கிடைக்கவில்லை. அவருக்கு பிடிச்சு போச்சு. அப்படியே கையை பிடிச்சு கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் நாடகத்துல முரசு தட்டுற வேஷம் கொடுக்குறாங்க மேடம். படத்துல நடிக்கிற மாதிரி அங்க ஸ்கூல்ல நடிக்கிறது கஷ்டம் மேடம். ஏன்னா கிறிஸ்டின் பசங்கெல்லாம் பயங்கரமா நடிப்பாங்க. அது கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன். அவங்களெல்லாம் என்ன சொல்ல வர்றது, பேசிக்காவே இந்த மாதிரி மேடை பண்ணியிருப்பாங்க, இல்லை மாறுவேட போட்டி, பேச்சு போட்டி. ஓகேங்களா? இதெல்லாம் நான் அங்கே போய் தான் கற்றுக்கிட்டது. அப்போ அவங்களோட ஈக்குவலாக நின்று நம்ம பண்ணுறதெல்லாம் பெரிய கஷ்டம். ஏன்னா அவங்களாம் வில்லாளி வில்லன்கள், வில்லாளி வில்லன்ற மாதிரி அவங்களாம் பயங்கரமாக இருப்பாங்க மேடம்.
அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பசங்களெல்லாம் பார்த்துட்டு நான் காம்படிஷனில் போய் வின் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிரிப்டில் அதுதான் வேஷம் கொடுக்குறாங்க, முரசு தட்டுறதா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நாடக போட்டியில் நானே தனியாக ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சிட்டேன். சீனியர்ஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தேன். அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, நிறைய சமுதாய சீர்திருத்தங்கள், இந்த மாதிரி வரதட்சணை கொடுமை, பைபிளில் உள்ள விஷயங்கள்லாம் நாடகமாக போடுவாங்க. அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் அடுத்த என்ன பண்ணிட்டேன், நானே ஸ்கிரிப்ட் போட ஆரம்பிச்சிட்டேன். நான் எழுதிய மேடம் 50 பக்கத்துக்கு 20-30 பக்கத்துக்கு எழுதி, நீ என்ன கேரக்டர், நீ என்ன கேரக்டர், நீ என்ன கேரக்டர், மேக்கப்ல இருந்து எல்லாம் நான் தான். ஓகேங்களா? அப்போ வந்து போட்டி நடக்கும். போட்டினா எப்படிப்பட்ட போட்டின்றீங்க, அதில் இருக்கும் 15 செக்ஷன் மேலே இருக்கும் மேடம். எல்லார்ட்டையும் போட்டி போட்டு அப்பயே ப்ரைஸஸ் வாங்கி இன்னமும் நான் அதில் ஷேர் பண்ணுறேன் பாருங்க. ஸ்கூல் காலேஜில் படிச்சது, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினது எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஃபாதர்கிட்ட வாங்கினது அப்பயே எல்லாரும் ஆடி போயிட்டாங்க. அப்புறம் நம்ம நாடகத்தில் தனி முதல்ல வந்து சின்ன சின்ன கேரக்டர் ஸ்கூல் ஸ்கிரிப்டில் கொடுத்தவங்க மெயின் கேரக்டர் நடிக்க வச்சிட்டாங்க மேடம். நம்ம தான் அதுக்கு மெயின் லீடாக இருப்போம். அப்படியே ஆகி ஸ்கூலில், அதாவது அந்த ஸ்கூல் எப்படின்னா மேடம், கூத்துப்பட்டறைன்ற ஒரு விஷயத்தையே உடைக்கக்கூடிய ஒரு இடம். ஏன்னா நான் நாடகத்தில் அது கூத்துப்பற்றி அப்படின்னு சொல்றதே வந்துட்டு நடிகர்களுக்குலாம் கோயில் மாதிரி. இதுவும் கோயில் மேடம். கோவில் நான் படிச்ச ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா கோயில் மாதிரி. நான் வந்து இல்ல எல்லாருக்குமே படிச்ச ஸ்கூல் இல்ல அதுதான் அந்த கூத்துப்பட்டறையை வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலா, எதுக்கு நான் படிச்ச ஸ்கூல்ல ஈக்குவலா சொல்ல வரேன். என்ன விஷயம்னா, அங்க கத்துக்கிற விஷயம் மாதிரி இதுல கத்துக்கலாம். ஏன்னா நாடகத்துக்கு ப்ராக்டிக்ஸ் கொடுப்பாங்க மேடம். இப்ப ஸ்கூல் டே நாடகம் இருக்கும், 3 மாசத்துக்கு முன்னாடியே ப்ராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதான் உன் டயலாக், இதை பேசு, இனி இதை பண்ணணும் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்ல இருந்து. அதாவது மேடம், வெளி உலகத்துக்கு தெரியுறது திவாகர் மட்டும் தெரிஞ்சிருக்கான். அது மாதிரி தெரியாம நிறைய பேர் உள்ளுக்குள்ள அங்க இருக்காங்க. ஸோ அங்கேயே கத்துக்கிட்டாங்க. வெளியில என்ன தெரியல, நம்ம கடவுளோட புண்ணியத்துல நம்ம வெளியில தெரிய ஆரம்பிச்சிட்டோம். என்ன மாதிரியே எனக்கு ஈக்குவலா பரிசு வாங்கின பசங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் வெளியில தெரியாம போயிட்டாங்க. அது இறைவனோட ஒரு இது. அது மாதிரி வந்து மேடம், இந்த திருவிளையாடல் படத்துல சொல்லுவாங்க, மதுரைக்கு வந்து ஒருத்தர் போட்டியா வந்துருவாரு. அதாவது என்னன்னா, மதுரையில் என்ன ஜெயிக்கிறதுக்கு ஆள் இருக்கா அப்படின்னு வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒருத்தர் சொல்லுவாரு. என்னடா இது மதுரைக்கு வந்த சோதனை, என்ன உடனே சிவபெருமான அவதாரம் எடுத்துட்டு வந்து மதுரையில் இருக்க பாடகர்கிட்ட அவர் பாடினதை ஓரமா நின்று நான் கத்துனேன், அதுக்கே எனக்கு இந்த புகழ் அப்படின்ற மாதிரி ஸ்கூல்ல கத்துக்கிட்டதை சும்மா நம்ம ரீல்ஸ்ன்றது கொஞ்ச நேரம் காமிச்சுதான். அங்க இதோட பயங்கரமா நடிப்போம் மேடம். அந்த டயலாக் தெரியுமா? அந்த நாகேஷ் அவர்கள் சொன்ன டயலாக் தெரியும்? ஃபுல்லா இல்ல, கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருந்தா சொல்லுங்க அந்த டயலாக். அது எனக்கு ஆக்சுவலா அதிகம் பண்ணதில்லை மேடம். வீரபாண்டிய கட்டபொம்மன் நல்லா பேசுவேன் மேடம். அது சிவாஜி சார் நடிப்புல எல்லாம் அதை தனி நடிப்பாவும் நடிப்பேன் மேடம். எங்க ஸ்கூல்ல என்ன நான் கத்துக்கலன்னு கேளுங்க. தனி நடிப்பு, மாறுவேட போட்டி, தனி நடிப்புனா மோனோ ஆக்டிங், ரெண்டும் தனித்தனியாக பண்ணுறது. நாடகம் ஸ்கிரிப்ட் எழுதுறது, பேச்சு போட்டி, மாறுவேட போட்டி, இது எல்லாமே நடிப்பு சம்மந்தப்பட்ட கலைகள் மேடம். மாறுவேட போசின்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு என்ன பண்ண, உடம்புல எல்லா தலையை கட்டிக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு ஜிம்பாரேன்னு சொல்லிட்டு அதை உண்மை மேடம், ஆதிவாசி மாதிரி வேஷம் போட்டுக்க, மூஞ்சி எல்லாம் கறி அப்பி, அப்பயே எங்களுக்கு அந்த கூச்சம்லாம் போயிடுச்சு மேடம். அதோட விளைவு தான் இப்போ இங்க வந்து நிக்குது அந்த சின்னதுல வந்து. இப்பயும் ஆதித்யா டிவி சேனல்ல மகாநடிகன்ற ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். நான் தான் ஆங்கர். பொதுமக்கள்கிட்ட போய் என்ன படம் கொடுக்குறாங்களோ, நான் படம்லாம் அதிகம் பார்க்க மாட்டேன் மேடம். அதை அப்படியே பார்த்து அப்படியே நடிச்சு காட்டுறது. டக்குன்னு மக்கள் அதை என்ன படம் கண்டுபிடிச்சாங்க. அது நடிப்போட இன்டென்சிட்டி. சரி, இப்போ நான் அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் டயலாக் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஃபாரினர்ஸ் மேடம். ஆர் யூ வீரபாண்டிய காட்பம், நீதான் ஜாக்சன் துறையோ, வீரபாண்டிய காட்பம், வட்டியும் கட்டல கிஸ்டியும் கட்டல, கொதிக்கிறது என்ற அர்த்தம், துடைக்கிறது என் தசை, அடக்கு 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 என்கிறது என்னுடைய தாய் திருநாடு. எங்களோட நாட்டு நட்டாயா, களை பறித்தாயா, அல்லது அங்கு கொஞ்சி விளையாடும் எம் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? வானம் கட்டவனே, யாரிடம் கேட்கிறாய் வட்டி? சும்மா ஒரு சாம்பிள் தான் மேடம். இது மாதிரி கொடிகாத்த குமரன் இருக்கு இல்லையா, அதுலேயுமே நிறைய டயலாக் பேசணும் மேடம். அதெல்லாம் ஆக்சுவலாக நிறைய மறந்துருச்சு. கொடிகாத்த குமரன் வந்து அவங்க மண்டையில் அடிப்பாங்க, மண்டையில் அடிச்ச உடனே அப்படியே அந்த கடைசி முடிய கொடியை கீழே விடுங்க, அவன் அப்படியே கீழே விழுந்து இப்படி விழுவாங்க இல்லையா, அதெல்லாம் அப்பயே நடிச்சதுதான் மேடம். அதனால தான் இப்போ வந்து எமோஷனல் சீன் நடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. விஜய் டிவியில் குக் வித் கோமாளியில் பார்த்தீங்களா, வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி பேச ஆக்சுவலாக மாறிடுச்சு மேடம். நம்மளோட ஓன் வாய்ஸ் பேசுறது, மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடி லாங்குவேஜை ரசிக்கிறது, நடிப்பு அரக்கன் அப்படி நான் சொல்லுவேன். இதை எல்லா பேரும் நடிப்பு அரக்கன் பசங்க ஓன் வாய்ஸில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஏதாவது தவறுகள் நடந்துச்சுன்னா நான் என்ன பண்ணேன், கருப்பு கொடி கொண்டு வன்மையாக கண்டிக்கின்றேன், அதையும் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க. ஸோ அந்த மாதிரி மக்கள்கிட்ட ரீச் ஆனது வந்து அந்த ஸ்கூலில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் மேடம். ஸ்கூலில் கற்றுக்கிட்ட விஷயங்கள், அதுலேயே நிறைய நம்ம ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கோம். அதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி சார் கர்ணன் படத்தில் நெஞ்சு ஈட்டி குத்தி கீழே விழுவார் மேடம். அதெல்லாம் நிறைய பேர் மறந்துட்டாங்க. இப்போ நான் திருப்பி ரீக்ரியேஷன் பண்ண தான் இப்போ நீங்க சொல்றதுனால தான் ஞாபகம் வருதுன்னு சொல்றீங்களா? பழைய படம் யாரும் பார்க்க மாட்டாங்களா மேடம், ஒரு சிலர் மறந்துடுறாங்கல்ல. அப்படி இல்லை, நிறைய பேர் பாக்குறாங்கல்ல. இருந்தாலும் நான் பண்றது வந்து யங்ஸ்டர்ஸ்ல கொண்டு இப்ப நிறைய பசங்க அந்த சீனும் பண்ணி காமிங்க, அந்த சிவாஜி. ஆமா மேடம், நெஞ்சில சிவாஜி சார் ஈட்டி குத்தி
இந்த சீன் வந்து ஐகானிக்கா இதே நிறைய பேர் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க மேடம். ஆக்சுவலா ஒரு உண்மையான விஷயம் என்னன்னா, மனிதர் நம்ம ஹியூமன் பீயிங் நம்மளும் ஒரு விலங்கு தான். ஒரு சின்ன குண்டூசி குத்துனா கூட நம்மளால தாங்க முடியாது. வலிக்கும். அம்மா என்கிட்ட வர்ற பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இருப்பான். நீங்க ட்ரீட்மெண்ட் பண்றது நான் பாத்திருக்கேன். அந்த இடத்துல போய் ஒரு மாதிரி எமோஷனா ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆமா மேடம். ஒருத்தனுக்கு எனக்கு புரியல. என்ன விஷயம்னா, நல்லா கேட்டீங்க, ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா ஒரு பையனை ட்ரீட்மெண்ட் பண்ணேன். எலும்பு உடஞ்சிருச்சு, ஃப்ராக்சர், சர்ஜரி பண்ணிட்டாங்க. சர்ஜரி பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் என்னன்னா யூகே மெத்தட்ல பண்ணியிருக்காரு. யூகே மெத்தட்னா எப்படி தெரியுமா மேடம்? இதுக்கு முன்னாடி எலும்பு உடஞ்சிச்சுன்னா பிளேட் ஸ்க்ரூ அதாவது வச்சு சர்ஜரி பண்ணிடுவாங்க. சர்ஜரி பண்ணி அவர் காலை ஊன்றதுக்கே 3 மாசம் 4 மாசம் 6 மாசம் ஆகும். என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் டோ டச், அதாவது என்னன்னா நான் வெயிட் பேரிங், காலை ஊண்டாம நடக்கணும், வாக்கரை வச்சு நொண்டி அடிச்சு நடப்பாங்க. அதுக்கப்புறம் வரல ஊன்றதுக்கு 2 மாசம் ஆகும். அப்புறம் பார்சியல் வெயிட் பேரிங், பாதி வெயிட்டை கொடுத்து நடக்கணும், அப்புறம் தான் ஃபுல் வெயிட்டை கொடுப்பாங்க. இப்போ லேட்டஸ்டா என்ன பண்றாங்க? பிளேட் ஸ்க்ரூ யூகே மெத்தட்ல ஸ்ட்ராங்கா போட்டுட்டு ஆரம்பத்திலேயே வெயிட் பேரிங் டு டாலரன்ஸ்னா உங்களால காலை முடிஞ்ச வரைக்கும் ஊண்டிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும்னா சீக்கிரமா அவர் வேலைக்கு போக வச்சிடலாம். அப்ப நம்ம என்னன்னா ஸ்ட்ரென்தனிங் பண்ணி அவனை வேலைக்கு போக வச்சே ஆகணும். என்னோட மோட்டோ அதுதான். அப்ப அதுக்கு என்ன பண்ணுவேன்னா, தூக்குறப்ப சும்மா தம்பி மடக்குப்பா, தூக்குப்பா, நில்லுப்பானா பண்ண மாட்டான். அப்படின்னா டக்குன்னு தூக்குவார். அப்படி அது கத்துனா தூக்கிடுவாங்க. என்கரேஜ்மெண்ட், வெர்பல் கமாண்ட், டக்குன்னு தூக்கிடுவாரு. அப்போ என்ன ஆகும்னா, அது டக்குன்னு தூக்கிடுவானா அவரும் ஒரு என்கரேஜ்மெண்ட். எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் மேடம், ஏணி இறக்கிறவங்க ஏத்த இறக்கிறவங்களே என்ன பண்ணுவாங்க? ஓகேங்களா? ஐலஸ் ஆனவங்க கஷ்டம் வந்து அவங்களுக்கு தெரியக்கூடாது. பாட்டு பாடுவாங்க, பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்ப இவரை வந்து எனக்கு வந்தே ஆகணும், மோட்டிவேஷன் கொடுத்தே ஆகணும். அவரோட கெப்பாசிட்டி எனக்கு தெரியும், இவனோட மசில் பவர் எப்படி இருக்கு, எப்படி நான் அவரை ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படின்னோடனே அவருக்கு என்கரேஜ் அவரானாம தூங்குவாரு. அதை நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு சிலருக்கு ஸ்ட்ரோக் பேஷண்ட், பக்கவாதம் வந்தவங்களுக்கு வந்து மேடம் வெர்பல் கமாண்டு ரொம்ப முக்கியம். என்ன ரீசன் அப்படின்னீங்கன்னா, அவங்களுக்கு காலை மடக்கட்டணும் நீக்கட்டணும் அப்படின்ற உணர்வு போயிருக்கும். அதுக்கு பேர் ப்ராப்ரியோசெப்ஷன் சொல்லுவோம். ப்ராப்ரியோசெப்ஷன்னா ஜாயின் பொசிஷன் சென்ஸ், அது அவங்களுக்கு போயிடும் பக்கவாத பேஷண்ட்டுக்கு. அப்போ வந்து அதை வந்து காம்பன்சேட் பண்றது வந்து ஏறு, அது வந்து ஒரு சென்சரி ஆர்கன். தூக்குப்பா அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னா டக்குன்னு தூக்குற எண்ணம் வந்து அந்த காதுல அந்த வெர்பல் கமாண்டு போய் தூக்க வைக்கும். நார்மலா தூக்குற சென்ஸ் அவங்களுக்கு போயிடும். ஓகேங்களா? இதெல்லாம் நான் தியரி பிளஸ் ப்ராக்டிக்கல் நான் அவங்ககிட்ட சொல்றது. அப்போ வந்து என்னன்னா அவங்களை என்கரேஜ் பண்ணி, இதுவே வந்து கார்டியாக் பேஷண்ட்டுக்கு அப்படி பண்ண மாட்டோம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன், ட்ரீட்மெண்ட் மாறும் மேடம். ஒரு யங்ஸ்டரா இருக்கணும், ஏஜ் இருக்கு. இதே வயசானவங்களுக்கு அதெல்லாம் பண்ண மாட்டேன். போனோமா பேசிவ் மூவ்மெண்ட், சிம்பிளான மூவ்மெண்ட் இருக்கும், அதை மட்டும் பண்ணிட்டு நார்மலா மசில் ஸ்கியூசிங் டெக்னிக் பண்ணி நார்மல் வாக்கிங் மட்டும் வந்துடும். டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன். யங்ஸ்டர் வந்து அவர் சீக்கிரம் வேலைக்கு போனார்னா கடைசி முடிய நம்மளை மறக்க மாட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் மேடம். ஒரு சின்ன வலி வந்தாலே நம்ம வந்து தாங்க மாட்டோம். குண்டூசி குத்துனாலே ஒரு சின்ன கால் அடிபட்டா ஐயோ அம்மா நம்ம அப்படித்தானே போறோம், அம்மா அப்படின்றோம். பேஷண்ட்டுக்கு சில பேருக்கு பிசியோ பண்ணிக்கிட்டு இருக்கப்ப என்ன பண்ணுவாங்க? அம்மா அப்படின்வாங்க. அது மாதிரி நெஞ்சு ஈட்டி குத்துச்சுன்னா நம்ம ஹாயின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். பயங்கரமான மசில்ஸ் ஒவ்வொரு இடமும் துடிக்கும் மேடம். இப்போ இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா அப்படின்றப்ப உண்மையிலே அப்படிதான் இருக்கும். நெஞ்சில ஈட்டி குத்துனா நம்ம சிரிச்சுட்டு இருக்க மாட்டோம். அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் பண்றதுக்கே ஒரு பெரிய எனர்ஜி வேணும் மேடம். எல்லாராலையும் பண்ண முடியாது. அப்ப என்னெல்லாம் எனர்ஜெட்டிக்கா பண்றாரு. இந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமான சீனு, சிங்கிளா முடிக்கிறாருன்ட்டு மக்கள் கிட்ட நல்ல ரீச் கிடைக்குது மேடம். மக்கள் கிட்ட நல்ல ரீச் கிடைக்குது. ஸ்டார் நடிப்பு அரக்கன் அப்படின்னு ஆயிட்டீங்க. இல்ல உண்மைதானே மேடம். இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கறது அவரோட லேஸ் இல்லையா? இப்ப லேட்டஸ்டா தனுஷ் அண்ணா வந்து கொடி படத்துல திரிஷா மேடம் முதுகுல குத்திடுவாங்க. அவர் டக்குன்னு என்ன பண்ணுவாரு, இப்படின்னு வெட்ட போயிடுவாரு. வெட்ட போயிட்டு கடைசியில் அவங்கள பார்த்து என்ன பண்ணாரு, நல்ல எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருப்பேன் கீழே விழுகிற மாதிரி. அதெல்லாம் ஒரிஜினல் தான் மேடம். பின்னாடி கத்தி குத்துனா நம்மளுக்கு எவ்வளோ வலி வலிக்கும் அந்த இடத்துல ஃபீல் பண்றவங்களுக்கு தான் தெரியும். உண்மையிலே அப்படித்தான் போகும் மனுஷனுக்கு. ரொம்ப குத்தி நம்ம சூழ்நிலையை அழிஞ்சிரும். அது அவர் லவ்வர்ன்றவனே என்ன பண்றாரு, அப்படி விட்டுட்டு கீழே விழுகிறார் டக்குன்னு பார்த்துட்டு அது எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆசான்னு பாருங்களே. பின்னாடி முதுகுல குத்துறாங்க, குத்துன உடனே அவர் என்ன பண்றாரு, அடிக்க அப்படி ஓங்குறாரு. ஓகின உடனே டக்குன்னு லவரை பாக்குறாரு. டக்குன்னு அவருக்கு மாறுது இவங்களான்ட்டு. அப்புறம் வலி வருது. இப்படியெல்லாம் கஷ்டமான எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குறோம் மேடம். வேற யாரோட நடிப்பு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்? எந்த ஹீரோ? அப்படிலாம் பண்ண மாட்டேன் மேடம். ஆக்டிங்கோட இன்டென்சிட்டியை பார்ப்பேன். கஷ்டமான சீனா நான் செலக்ட் பண்ணுவேன், செலக்ஷன் பண்ணி நடிப்பேன். ஏன் இப்போ பழைய படத்துல எம்ஜிஆர் சார் வந்து அடிமை பண்ணல அப்படின்னு பண்ணுவாரு. இப்படியே வந்து நடப்பாரு. ஓகேங்களா? கூண்டு போட்ட மாதிரி நடந்து தண்ணியா அப்படின்னு குடிச்சிட்டு ஓடுவார். இது மாதிரி நிறைய பண்ணி போட்டிருக்கேன் மேடம். 1-2 விஷயங்கள் கிடையாது மேடம். டேரக்டர்ஸ்க்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் அவங்க ஈஸியாக அப்சர்வ் பண்ணுறது, இவன் டயலாக் டெலிவரி பண்ணுவானா, இவனோட மெமரி பவர் நல்லா இருக்கு, பேசிக்காக இன்டெலிஜென்ட்டாக இருக்கான், அப்போ இவனோட ஓன் வாய்ஸை மக்கள் ரசிக்கிறாங்க. ஏன்னா 500-600 சேனல் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம முகத்தை காமிச்சாலே மில்லியன் வியூஸ். லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேனலில் வந்து ஒரு பெரிய ஷோக்கு போனோம், 3/4 மணி நேரம் ஷோலாம் மில்லியன் வியூஸ் போகிறது கஷ்டம், அசால்ட்டாக போயிடுச்சு.
அதுக்கு காரணம் நம்ம முகம். ஓகேங்களா? 3/4 மணி நேரம் ஒரு ஃபுல் ஷோவை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் பார்க்குறாங்க. அப்போ அந்த லெவல் மக்கள்கிட்ட செல்வாக்கு ரீச் ஆனனால நிறைய தவறாக ப்ரொபாக இவர் மேலே சொல்லிக்கிற மாதிரி தவறுகளை திணிக்க முடியல. அப்போ என்னடா காரணம் கிடைக்கும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க மேடம். ஏன்னா நம்ம ஃப்ராடு பண்ணல, யாரையும் தொந்தரவு பண்ணல. ஓகேங்களா? ஸோ பெண்கள் விஷயத்திலே மாட்டல. நம்ம வேலையை முடிக்கிறோம், வேலையை முடிச்சுட்டு ஊரை விட்டு ஓடி போயிடுறோம். டீசெண்டாக வரோம், டீசெண்டாக போகிறோம். நிறைய சேனல்ஸ் வேறு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் அதிகமாகுது மேடம். அது வர்றது சகஜம் தானே மேடம். நம்ம வெறும் டாக்டர் உங்களை பார்த்து யாராவது காப்பி அடிக்கிறாங்களா ஆக்டிங்ல? நிறைய பேர் பண்ணுறாங்கல்ல, நீங்களே பாருங்க, சோசியல் மீடியாவை பாருங்க. டாக்டர் திவாகரன் போடுங்க, குட்டி வாட்டர்மெலன் ஸ்டார் நிறைய பேர் போட்டிருப்பாங்க, குட்டி திவாகரன் போட்டிருப்பாங்க. குட்டி திவாகரன் போட்டாலும் பரவாயில்ல, குட்டி டாக்டர் திவாகரன் போடுவாங்க. அவர் எப்போ படிச்சு பார்த்தாங்கன்னு தெரியல. அந்த மாதிரிலாம் நிறைய பசங்க போட்டுக்குருவாங்க. நிறைய பசங்க நம்மள மாதிரி என்ன சொல்ல வர இவர் மாதிரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வராங்க. டிவி சேனல்லே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே மேடம். குக்கித் கோமாளியில் பாருங்க, ஒருத்தர் வந்து நான் வாட்டர்மெலன் ஸ்டார்ன்றாரு. உடனே விஜய் பிரியங்கா சொல்கிறாங்களே, வாட்டர்மெலன் ஸ்டார் சார் நீங்கள் நடிக்கிறதுலே உங்கள் எமோஷனல் சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்கு நான் பெரிய பிக் ஃபேன் இருப்பாங்க. அந்தளவு நம்ம உயர்ந்துட்டோம் மேடம். அவர் வந்து ஆக்சுவலாக சீனியர் ஆர்டிஸ்ட். எனக்கு அவர் யாருன்னு தெரியாது ஆக்சுவலாக. என்ன ரீசனாக தெரியாதுன்னா இது ஆணவத்தில் தடைக்கணத்தில் சொல்லலாம் மேடம். நிறைய பேர் தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் நான் தான் சொல்லிட்டேன்ல, யூடியூபர் கிடையாது, சினிமா நான் அடிக்கடி சினிமா பார்க்குறவங்களும் கிடையாது. நம்ம ஒரு இடத்துல டாக்டராக இருந்தோம், ஸ்கூல் லைஃப்பில் நடிப்பு திறமையை வளர்த்துக்கிட்டோம். நடிக்கிறதுக்கு நடிப்பு திறமை தேவை, எல்லாரும் தெரிஞ்சுக்கிறனான சூழ்நிலையில் நான் இல்லை. ரொம்ப யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்க்க மாட்டேன் மேடம். இப்போ இந்த மாற்றத்துக்கு காரணம் இறைவன். நானே இதை எதிர்பார்க்கல. ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வருவோம் அப்படின்னு தெரியும் மேடம். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஜய் டிவியில் அந்த சார் எனக்கு யாரும் தெரியாது, பட் சீனியர் ஆக்டர். அவரே என்னைய மாதிரி மீட் பண்ணாருன்னா எனக்கு எவ்வளோ பெரிய பெருமை. விஜய் டிவில இருக்கிறவங்க உங்களை மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் டிவி ஆர்டிஸ்ட் அவர் நல்லா ஃபேமஸ் ஆனவர் நினைக்கிறேன் மேடம். சீனியர் ஆர்டிஸ்ட் வேற. அவர் வந்து என்ன மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டார், என்ன மாதிரி ஒரு டிஷர்ட்டை போட்டு வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் பேசுறாரு. அதுவும் நான் நட்டிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி பண்றாரு. உடனே விஜய் பிரியங்கா மேடம் என்ன சொல்றாங்க, வாட சார் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது நீங்க அழுகிற எமோஷனல் சீனு, அது மாதிரி நடிச்சு காட்டுங்கன்னு கேட்கறாங்க. பாருங்க எந்த அளவு எல்லாரோட கண்ணையும் விஜய் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட். கண்டிப்பா அவங்கெல்லாம் விஜய் பிரியங்காலாம் எவ்வளவு பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட். அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லார் கண்ணிலையும் பட்டு நம்ம இந்த லெவல் குறுகிய கால வளர்ச்சி இல்லை மேடம். நான் இன்ஸ்டாகிராமுக்குள்ள வந்து மேடம் 2019-20 முடிய நான் பட்டன் ஃபோன் தான், ரொம்ப குறுகிய காலத்துல தான் யதார்த்தமா அந்த ஃபோன் வாங்கினேன். அதுவும் பேஷன்ஸோட சூழ்நிலைக்காக. சார் நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பணும், ஃபோனை மாற்றுங்கன்றாங்க. ஸ்கூலில் நிறைய காலேஜ்லேயும் மேடம் லயன்ஸ் கிளப், ரோட்டரா கிளப் நிறைய காம்படிஷனில் பண்ணி நல்ல பேர் எடுத்து ஒரு பெரிய லெவலில் இருந்தோம். படிப்பு முடிச்சதும் மேடம் படித்து முடிச்சது என்ன நினைப்பாங்க, கிளினிக் வைக்கணும் தான் நினைப்பாங்க. நான் சினிமா வந்து பண்ணணுன்ற ஒரு எண்ணம் யாருக்குமே வராது. ஸோ அப்படிதான் டைரக்ட் பண்ணணும்னு ஐடியா இருக்கா உங்களுக்கு? இருக்கிறது விட்டுட்டு பறக்கிறது கஷ்டம். இப்போதைக்கு நடிக்கிறத மேடம் ஆசை. நடிக்கணும். டைரக்ட் பண்ணாலும் நடிச்சு யார மாதிரி வரணும், பெரிய ஆளு, இப்ப பெரிய ஸ்டார், அதாவது எந்த ஸ்டார் மாதிரி வரணும் அப்படியெல்லாம் நம்ம நினைக்க. நான் வந்து காணம் போன வழியில டிராவல் பண்றேன் மேடம். நம்ம வந்து ஓப்பனா சொல்லவா, அப்படி வரணும் இப்படி ஒண்ணுன்றது எப்பயுமே நம்ம ஸ்டார் தான். நம்ம டாக்டர் நாளைக்கு நான் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினாலும் பெரிய ஸ்டார் தான். எனக்கு நிறைய மக்கள் வருவாங்க. எப்பயுமே நம்ம டிமாண்டடா தான் இருக்கும். அறிவு கற்றவனுக்கு எங்கு சென்றாலும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நான் அடுத்த ப்ராசஸ் ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு தான் பிளான் பண்ணேன். கடவுள் புண்ணியத்துல நல்லா இருக்கேன். பிசியோதெரபிலே சரியான வருமானம் வரும் மேடம். பொதுமக்கள்கிட்ட மதிப்புக்கு குறைச்சலா, மரியாதைக்கு குறைச்சலா, பணத்துக்கு குறைச்சலா எதுவுமே கிடையாது. நம்ம ஆல்ரெடி வெல் பொசிஷன்ல தான் இருக்கும். இந்த மாதிரி ட்ராக் மாதிரி வந்ததோட காரணம் வந்து இறைவன் அமைச்ச வழி மேடம். நான் எனக்கே தெரியாது இல்லையா, நான் போன பாதை வேற. அப்பப்போ ஒரு ஃபீலிங் வரும் மேடம். எப்பயாவது பேஷண்ட் பார்த்துட்டு வந்து ஸ்ட்ரெஸ் மீன்ஸ் டயர்டா இருக்கிறப்ப என்னடா நம்ம இப்படி எல்லாம் பண்ணுவோமே, நம்ம ஸ்டேஜ் ஏறினாலே கதறுமே, விசில் பறக்குமே, என்ன ஒரு அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம இந்த ப்ராக்டிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் முடங்கிருச்சேன்னு தோணும். சரி அது எப்பயாவது ஒரு இடம் வரும், எப்பயாவது இதுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வரும், அப்ப பாத்துக்கிறோம்னு நினைச்சேன் மேடம். நான் வெறும் ஃபேஸ்புக்ல போடுறப்பயே நிறைய பொண்ணுங்க நீங்க யூடியூப்ல போடுங்கன்னு சொன்னாங்க. நான் கேட்கவே இல்லை. என்ன கமெண்ட்ஸ்ல இல்ல போன் பண்ணி சொல்லுவாங்க, டேய் நீ நல்லா பண்றீல, ஏன்டா ஏன் நிறைய சீனியர்ஸே சொல்லுவாங்க, ஏன் பேசாம யூடியூப்ல போட்டா என்ன வியூஸ் வரும்ல, ஏன் நீ பண்ண மாட்டேங்கிறேன். எனக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது சார். இதுல ஃபேஸ்புக்ல ட்ரீட்மெண்ட் வீடியோ போடுறோம், 4 பேருக்கு தெரிஞ்சா போதும். அதை வச்சு 2-3 பேஷண்ட்ஸ் ரெஃபர் ஆகுதா போதும். ஓகேங்களா? இது யூடியூப்ல போட்டா பொதுமக்களோட எனக்கு தெரியும் மேடம். எனக்கு குறுகிய காலத்துல நான் டெவலப் ஆகுன்றது எனக்கு சின்ன வயசுல இருந்தே அது என்னோட ராசி. எந்த இடத்துல போனாலும் டக்குன்னு பப்ளிசிட்டி அறிவு முடிச்சு. அது வந்து ஒரு சிலரோட ராசின்னு சொல்றதா என்னன்னு சொல்றது எனக்கு தெரியல. அது ஒரு சிலரோட முகராசின்னு வைங்களே. அதனால வந்து எனக்கு யூடியூப்ல வந்து அந்த மாதிரி பொதுமக்கள்கிட்ட தொடர்பு வரும், பிராக்டிஸ் பண்ண முடியாது போகும் அப்படின்றனால எனக்கு அதுல போடவே இல்லை. அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல போட்டேன். இன்ஸ்டாகிராம்ல போட்டது காரணமே என்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்த பொண்ணு. ஓகேங்களா? நீங்க இன்ஸ்டால போடுறப்ப அதிக வியூஸ் வரும், ரீச் வரும் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் எஃபில இருந்து இன்ஸ்டாலே போட ஆரம்பிச்சேன் மேடம். அதோட ரீச் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இன்ஸ்டால தான் போட்டோம். அதோட ரீச் இப்ப வேற மாதிரி போயிருச்சு. நாடு கடந்து நாடு. துபாயில பார்த்தா வாட்டர்மெலன் ஸ்டார் ஃபேன்ஸ் கிளப் இருக்கான், மலேசியால இருக்கான், அமெரிக்கால இருக்கான், ஆஸ்திரேலியால இருக்கான். என்னோட ஃப்ரெண்டு ஃபேன்ஸ் கிளப், ஆமா ஃபேன்ஸ் கிளப்னா என்ன நிறைய பேர் பேசுறாங்க, ஐடி ஓபன் பண்ணிருக்காங்க. டிக்டாக்லயே நம்ம பேர்ல தனியா நீங்க பாருங்க வாட்டர்மெலன் ஸ்டார்னு எத்தனை ஐடி வருதுன்னு பாருங்க. நம்ம பேர்ல அவ்வளவு ஐடி ஓபன் பண்ணிருக்காங்க, இவ்வளவு ஃபேக் ஐடி. இதெல்லாம்
வளர்ச்சியோட உச்சகட்டம் தானே மேடம். அதே சமயத்துல அதுக்கு ஈக்குவலா எதிரிகளும் உருவாங்க மேடம். இந்த எதிரிகள்லாம் முகம் தெரியாத நபர்கள், எல்லாருமே நம்மளுக்கு அன்னோன் ஃபேஸஸ், யாரு எப்படி வர்றான் என்ன பண்றான் அப்படின்ற மாதிரி இருக்கு மேடம். ஸோ அதனாலதான் நம்மள மேல நிறைய தவறான குற்றச்சாட்டுகள். அதே சமயத்துல நம்ம தவறு பண்ணவும் கிடையாது, ஓகேங்களா. இப்ப என்னடா இவனுக்கு கிடைக்கும், என்னடா இவனை தப்பா புரோபகண்டா பண்ணலான்னு தான் கூட்டங்கள் அலைஞ்சிட்டு இருக்காங்க மேடம். சிவாஜி மாதிரி நடிச்சு காமிச்சிங்க, தனுஷ் மாதிரி நடிச்சு காமிச்சிங்க, ஸோ நிறைய ஸ்டைலில் நடிச்சு காமிச்சிங்க. உங்களை அதிகமாக பார்த்தது அன்னியன் மாதிரி பண்ணுவீங்க, அன்னியன் விக்ரம் மாதிரி பண்ணுவீங்க. அது கொஞ்சம் பண்ணி ஆமா காமிங்க. மேடம், அது கொஞ்சம் ஒரு டஃப்பான சீன் தான். ஆ. அது ஓன் வாய்ஸ்ல பண்றது எவ்வளவு கஷ்டம். நான் பண்ணி காட்டுறேன் மேடம். உனக்கு தைரியம் இருந்தா எந்த தப்பு பண்ணல, அந்த 5 கலை பெருமாள் சத்தியமா பண்ணதே நான் தான். என்ன கொஞ்சம் வெளியில போடு, அந்த வெளியே போடுறா. ஆக்சுவலா டக்கு டக்கு டக்குன்னு இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீன் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் மேடம். ஆரம்பத்தில் நான் ரொம்ப ஃபேமஸ் ஆனது அந்த 3 படத்தில் தனுஷை நான் கழுத்தை கட் பண்ணிக்கிறது, இந்த அன்னியனு, இதில் தான் வந்து ரொம்ப நம்ம ஐகானிக்காக டெவலப் பண்ண மேடம். அப்புறம் இந்த காசி படத்தில் கூட பண்ண வரல மேடம். இந்த மாதிரி நிறைய கஷ்டமான சீன்ஸாக ரீக்ரியேஷன் பண்ணி தான் ஃபேமஸாக இருந்தோம் மேடம்.